வணக்கம் நண்பர்களே! ஆதி பாரதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில வாசுவின் கல்லறைக்கு நம்ம ஆதி வந்து போறாங்க. அப்பதான் நான் வந்து எவ்வளோ தூரம் வந்து பாரதிய வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா இனிமேல் அப்படி நடக்காது. நான் பாரதி கூட வந்து சேர்ந்து வாழ போறேன். தமிழ பொறுத்தவரையில நான் தான் அப்பா. ஆனா அவளுக்கு அந்த பாசத்த நான் முழுமையா வந்து காட்டுனது கிடையாது. இனி வந்து நான் அவளுக்கிட்ட முழுமையா காட்டுவேன். தமிழ் வந்து உங்க பொண்ணு இல்ல. இனி வந்து அது என்னோட பொண்ணு. நான் பாசத்த காட்டுவேன். அதோட வந்து நம்ம பாரதி கூடயும் நான் சேர்ந்து வாழ்வேன். இனி அவங்கள கஷ்டப்படுத்த போறது இல்ல. அப்படின்னு வந்து நம்ம பாரதிய வந்து சந்தோஷமா வாழ வைக்கணும் அப்படின்னு வந்து ஆதி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்கங்க. அதே கணம் பார்த்தோம்னா, இந்த சைடு எப்படியும் நம்ம வந்து பாரதி கிட்ட இனி நேரடியா கேட்டே ஆகணும். நான் தானே உங்க கணவர். அதுக்கு பிறகு எதுக்காக என்ன விட்டு நீங்க விலகி விலகி போறீங்க பாரதி? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம 2 பேத்துக்கும் இடையில என்ன நடந்துச்சு? நம்மளுக்கு வந்து பிறந்த பிள்ளை தான் வந்து ஆதி அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆதி தமிழ் வந்து வாசுவோட புள்ள. ஆனா, இப்ப அவளுக்கு பொறுத்தவரையில நான் தான் அப்பா. ஆனா, அவளுக்கிட்ட நான் அந்த பாசத்த முழுமையா இனி காட்டப் போறேன். அதுவும் உங்க கணவரா இனி உங்க கூட வாழ போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. இத கேட்டு செம்மையா வந்து நம்ம பாரதி வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம மித்ரா வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த ஆதியும் பாரதியும் எங்க போனாங்க? அவங்க வந்து விட போறது இல்ல. எனக்கு கிடைக்காத ஆதி வந்து பாரதிக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெறியோடு நிக்கிறாங்க நம்ம மித்ரா. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம ஆதி வந்து பாரதியும் 2 பேரும் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காங்க. அப்பதான் வந்து நம்ம ஆதி நினைக்கிறாங்க எப்படியோ நம்ம வந்து வாசுவோட சமாதியை போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆதி நினைக்கிறாங்க. அதோட அங்க போறாங்கங்க. அங்க போன உடனே பாரதியோட லைஃப்ல நீங்க இருந்ததை எனக்கு வந்து மறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் வந்து உங்க குழந்தைய தானே. உங்க தமிழ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வாசு அப்படின்னு வந்து அழுறாங்க ஆதி. நான் வந்து தமிழோட பாரதியோட எல்லாம் சேர்ந்து இருந்தப்போ தமிழ் வந்து என்னதான் அப்பான்னு நினைச்சிருப்பா. ஆனா ஒரிஜினலா நீங்க தான் அப்பா. ஆனா அந்த குழந்தை என்ன நினைச்சிருக்கோம். ஆனா நான் முழுமையான பாசத்தை வந்து காட்டாம நான் வந்து அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சும் அதை எவ்வளவு நான் காயப்படுத்தியிருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க வாசு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. பாரதி வந்து என் கண்ணு முன்னாடி இருந்தோம். நான் வந்து அவருக்கு கணவரா வந்து நான் அவளோட வாழாம நான் இதுக்கு விலகி விலகி போனோம். பாரதிக்கு கண்ணு முன்னாடி நான் இருந்தோம். அவ என்னை யாருன்னு காட்டிக்காம விலகி விலகி எதுக்காக போனோம். பாரதிக்கு நான் இருந்தோம். எதுக்காக தனியா கஷ்டப்படணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. எதுக்காக கஷ்டப்படுறா? நான் எதுக்காக பாரதியை விட்டு போனேன்? ஒண்ணுமே புரியலையே. அதுக்கெல்லாம் விட எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதறி அழுறாங்க நம்ம ஆதி. என்னோட கேள்விக்கெல்லாம் நான் எங்க போய் வந்து பதில தேடுது? நான் எது கேட்டாலும் பாரதிக்கு வாயிலிருந்து எதுவுமே வர மாட்டேங்குது. அப்படின்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து அழுது அழுது நொந்துட்டு இருக்காங்கங்க ஆதி. எனக்கும் பாரதிக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்காக தான் நான் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கேன். அப்படி என்ன நடந்துச்சு? நான் எதுக்காக அவங்கள விட்டு பிரிஞ்சு போனேன்? ஒண்ணுமே புரியலையே. என் கேள்விக்கு விடைய வந்து சொல்லவும் மாட்டேங்கா. பாரதி இனி வந்து நேரடியா வந்து கேட்ற வேண்டியதா அப்படின்னு வந்து நேரடியா வந்து நம்ம பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க. பாரதி நான் கேட்கக்கூடிய வந்து விஷயத்துக்கு நீங்க வந்து அப்படியே வந்து பதில சொல்லணும். நான் தான் உங்க கணவர் அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு. உங்க முதல் கணவர் வந்து வாசு. அவருக்கு பிறந்தது தான் தமிழ். எல்லாமே எனக்கு இப்போ தெரியும். இப்படியெல்லாம் இருந்து அதுக்கு பிறகு நான் வந்து உங்களை அவர் இறந்த பிறகு நான் வந்து லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்க நேரம் நான் எதுக்காக தமிழ் உன்னை எல்லாம் விட்டுக்கிட்டு நான் எதுக்காக வந்து அமெரிக்கா போனேன்? என்ன விஷயம் நடந்துச்சு? அதுலேருந்து எனக்கு ஒன்றுமே தெரியல. அதை பற்றி எனக்கு நீ சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. இப்படி ஒரு கேள்வி வந்து நம்ம பாரதி வந்து ஆதி வாயில வந்து வர்றதை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. இவர் இப்போ கேட்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் சொல்ல விஷயத்த வந்து கேட்டு எங்கள் அம்மா சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு வந்து மறுபடியும் என்னை கோபிச்சுக்கிட்டு அவர் வந்து போயிட்டாருன்னா என்னால் தாங்க முடியாது. இப்போ என் பிள்ளைங்களுக்கு அப்பா கண்ணு முன்னாடியே இருக்க அதே சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து மௌனமாக இருக்காங்க. ப்ளீஸ் பாரதி எனக்காக வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. இனி வந்து நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகிறதில்ல. உங்கள் கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன். எந்த விஷயம் வந்து என் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி உங்களை நான் வெறுக்க மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த உண்மையை மட்டும் எனக்கு சொன்னால் போதும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம பாரதி வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு சொல்கிறாங்க. இந்த பாருங்க உங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து நான் தான் காரணம் அப்படின்னு வந்து உங்கள்
மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க. அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் நீங்கள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மறுபடியும் என்ட்ரி கொடுத்து எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கு பிறகு என் கூடயே பழகி ஒட்டி ஒட்டி இப்போ உங்கள் கூடவே நான் இருக்கும்படியே ஆயிற்று. ஆனால் என்ன, இந்த மித்ரா தான் இடையில இருந்துட்டு நம்ம 2 பேர்த்தையும் சேர விடாமல் சரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா, மித்ரா இனி நம்ம லைஃப்பில் வர முடியாது. மித்ராவை கிட்டேயும் நான் உண்மையை சொல்ல போகிறேன். பாரதியோட கணவரை தேடி கண்டுபிடிச்சாச்சு. அது வேற யாரும் இல்லை, நான் தான். நான் இனி பாரதி கூட தான் வாழ போகிறேன். ஆதித்யா, தமிழ் என் பிள்ளைங்க அப்படின்னு நான் மித்ரா கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கு பிறகு மித்ரா நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் தலையிட முடியாதுல்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, நீ எனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லணும் பாரதி, எதுக்காக நான் அமெரிக்காவுக்கு போனேன் அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் தான் நீங்கள் உங்கள் அம்மா சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் பழைய நினைவுகள் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு போனீங்க. இதுதான் விஷயம். அதுக்கு பிறகு பார்க்கணும் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த நீங்கள் என் வாழ்க்கையிலையும் தமிழ் வாழ்க்கையிலையும் ஆதித்யா வாழ்க்கையிலையும் நீங்கள் என்ட்ரி கொடுத்து அதுக்கு பிறகு நம்ம உறவு நீடிக்க ஆரம்பிச்சிட்டு இதுதான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்டு இனி யாராலையும் பிடிக்க முடியாது பாரதி நம்ம 2 பேர்த்தையும் அப்படின்னு அந்த இடத்துல ஆதி நம்ம பாரதியை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க.